ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச் அண்ட் இண்டிசஸ், அதாவது இது ஒரு சாம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன் குறிப்பிட்டு அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் பிக் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப், என்டிபிசி எல்லாமே ரெஃபர் பண்ணேன். 2024 பேப்பர், 2025 அதுல பெஸ்ட் எது அதை மட்டும் தான் கொண்டு வரேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி கொஸ்டின்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. இப்போ இந்த கொஸ்டின் நல்ல தரமா இருந்துச்சு ஆர்பிஎஃப். அதே மாதிரி என்டிபிசி 2025ல கேட்கப்பட்ட கொஸ்டினுமே டாப் குவாலிட்டியா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்தேன், ஜீரோல இருந்தே எல்லா வீடியோவும் பண்ணலாமா இல்ல கொஞ்சம் அட்வான்ஸா டைரக்டா நான் கொஸ்டின்ஸ்க்கு போயிடவா அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவும் ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், நம்மள ஃபாலோ பண்ற அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க இல்லையா, கோர்ஸ்லாம் ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. அவங்க தான் டைரக்டா கொஸ்டின்ஸ் போனாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு. சரியா? ஏன்னா இப்பதான் வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜீரோ லெவல்ல இருந்து போறது நல்லா இருக்கும். சரியா? ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம், அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கும் போங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் நம்மளோட டெலிகிராம்ல அப்லோட் பண்றேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. மினிமம் ஸ்டெப்ஸ்ல, ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற டைம்ல செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பயும் பார்க்குற மாதிரி கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின், ஸோ இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படியே அடிக்கலாம், பார்த்ததுமே அடிக்கலாம். பட் நீங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்தீங்கன்னா ஓகே, எல்லாமே பார்ப்போம். சரியா? டோன்ட் வெரி. தென் இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின், தட்ஸ் ஆல். ஸோ கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான். பேசிக் கொஸ்டின் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா அதுல எந்த ஒரு யூஸுமே இருக்காது. சரியா? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி டீல் பண்ண போறது சர்ச் அண்ட் இன்டிஜர்ஸ். சர்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராஷனல் நம்பர், அதாவது ரூட்டுக்குள்ள வரக்கூடிய டேர்ம்ஸ் இல்ல பவர் பேஸ் பண்ணி வரக்கூடிய டேர்ம்ஸ், இதெல்லாம் ஹேண்டில் பண்ற இந்த சாப்டருக்கு பேரு சர்ச் அண்ட் இன்டிஜர்ஸ். ரொம்ப டீப்பா போலாம், பேசிக் டெஃபினிஷன்லயே தேவையில்லை நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாப்டருக்குள்ள நான் டக்குன்னு கொஸ்டின்ஸ்க்கு போக முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் நீங்க கண்டுபிடிக்க தெரியணும் ஷார்ட் மெத்தட்ல. அண்ட் தென் சம் லாஸ் ஆஃப் சர்ச் அண்ட் இன்டிஜர்ஸ் இருக்கு. சம் ரூல்ஸ், சில செட் ஆஃப் ரூல்ஸ், கான்செப்ட்ஸ் எப்படினாலும் நீங்க சொல்லுங்க. ஸோ அது ரெண்டு விஷயமே உங்களுக்கு கிளியர் ஆகாம என்னால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போக முடியாது. அப்படியே போனாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் வர வைப்பேன் இல்லையா, ஜீரோ லெவல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்களும் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அந்த கேரண்டி என்னால கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம வழியில, அதை ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு கான்செப்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா சர்டன் ரூல்ஸ், சர்ச் அண்ட் இன்டிஜர்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய சர்டன் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் பார்த்துட்ட பிறகு கொஸ்டின்ஸ் போறோம். ஸோ அட்வான்ஸா இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா கொஸ்டின்ஸ் போனாலும் போங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டது ஸ்கொயர் ரூட். ஸோ எந்த நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பிளானிங்ல இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஒரு கால்குலேஷன் சீரிஸ் மாதிரி தனித்தனியா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸ்கொயர் பண்றது, கியூப் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டை பொதுவாக நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் எந்த நம்பருக்கும். சி, இந்த சாப்டர்ல பர்டிகுலரா நான் கொஸ்டின்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸா தான் கேட்டிருக்கேன். உங்களோட எக்ஸாம்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ 36க்கு ரூட் என்ன 6, 49க்கு ஸ்கொயர் ரூட் என்ன 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 என்ன 9, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அது தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரல. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் பத்தி தான் ஹேண்டில் பண்ண போறேன். சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் ரூட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், கியூப் ரூட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் என்கிட்ட இருந்து ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 ஸ்கொயர் வரைக்குமாவது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இது கூட தெரியலனாலும் பரவாயில்ல, இப்பயே மெமரி பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயர் 1 சொல்லுவோம், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 2ஓ 3ஓ 7ஓ 8ஓ எப்பயுமே வராது. இப்ப இதுல பாருங்க, லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்களா, 2ஓ 3ஓ 7ஓ 8ஓ வராது. இந்த நம்பர்னு இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் சரி, ஆர் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் சரி, அதோட லாஸ்ட் டிஜிட் எப்பயுமே 2ஓ 3ஓ 7ஓ 8ஓ வரவே செய்யுது. ரைட்டா? சோ நான் சொல்ல போற இந்த மெத்தட்ல எத்தனை டிஜிட்டுக்கான ஸ்கொயர் ரூட்டையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியும். காமன் மெத்தட். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஜென்ரலா கொஞ்சம் குயிக்காவே போறேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு. ஸோ நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதோட லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். என்ன ஸ்கொயர் ரூட் வேணாலும் கேட்கட்டும், அதோட கடைசி இலக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, கடைசி இலக்கம் நான் சொல்றது இந்த 4. இங்க கடைசி இலக்கம் 4, இங்க கடைசி இலக்கம்னா 9, இது 6. சரியா? இந்த ஸ்கொயர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 5 வந்து பாத்தீங்கன்னா 5க்கு ஒரு பியூட்டி இருக்கு. லாஸ்ட்ல 5 வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட்லயும் கம்பல்சரி 5 வரும். 5ல ஒரு மேஜிக் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொல்றேன். அண்ட் தென் இதே மாதிரி தான் 10 ஸ்கொயரோ இல்ல லாஸ்ட்ல 0 வந்து அதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் கம்பல்சரி 0ல முடியும். எல்லா நம்பருக்கும் அது கிடையாது. இப்போ இங்க பாருங்க, லாஸ்ட் டிஜிட் 6 வந்தா, அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டேர்ம்ல கடைசி இலக்கம் 6 வந்தா உங்களோட ஸ்கொயர் ரூட்டுக்கு வர ஆன்சர் ஒண்ணு 4ல முடியலாம், அப்படி இல்லைன்னா 6ல முடியலாம். அதாவது பேசிக் இப்பதான் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்லோவா வீடியோ பாருங்க, மற்ற என்டர்டைன்மெண்ட் வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இது ஸ்டடீஸ்க்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் லாஸ்ட் டிஜிட் 6ல முடிஞ்சா உங்களோட ஆன்சரோட அந்த லாஸ்ட் டிஜிட் ஆன்சர் வரும் இல்லையா, அதோட லாஸ்ட் டிஜிட் 4ஆவோ இல்ல லாஸ்ட் டிஜிட் 6ஆவோ இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி தான் உங்களோட ரூட்டுக்குள்ள வரக்கூடிய நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 9ஆ இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒன்னு லாஸ்ட் டிஜிட் 3ல முடியலாம், ஆர் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் 7ல முடியலாம். ஓகேவா? ரெண்டு நம்பர் வரும். அதே மாதிரி தான் 4. ரூட்டுக்குள்ள இருக்கிற டேர்மோட லாஸ்ட் டிஜிட் 4ஆ இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் 2ஆவோ இல்ல லாஸ்ட் டிஜிட் 8ஆவோ இருக்கும். அண்ட் ஃபைனலி 1 லாஸ்ட் நம்பரா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் 1ஓ 9ஓ இருக்கும். எல்லாமே பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட். சரியா? இப்ப இங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். இப்போ இந்த ரூட் 484 இருக்கா? சோ லாஸ்ட் டிஜிட் பாருங்க, லாஸ்ட் டிஜிட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? இந்த 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, ஆனா லாஸ்ட் டிஜிட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 4 அப்படின்னா என்னோட ஆன்சர் அப்போ என்ன வருதோ எனக்கு தெரியாது, ஆனா கடைசியில 2லயும் ஆர் கடைசியில 8லயும் முடியும் இல்லையா? அப்படிதானே சொன்னேன். 4 வந்ததுன்னா லாஸ்ட்ல 2ஆ இருக்கலாம், இல்ல லாஸ்ட்ல 8ல இருக்கலாம். இதை முடிச்சிட்டீங்கனாலே, இந்த பார்ட் முடிச்சிட்டீங்கனாலே இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டோட வேலை ஓவர். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து என்ன மட்டும் நம்ம பார்க்காம இருக்கோம்? இந்த 4 பார்க்காம இருக்கீங்களா? இந்த 4 பார்க்காம இருக்கீங்களா? இந்த 4 செக் பண்ணணும். இந்த 4 எப்படி செக் பண்ணணும்? இந்த 4 எந்த 2 நம்பருக்குள்ள வருதுன்னு நீங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த 4 இது 2த்துக்கு நடுவில் வருது இல்லையா? இந்த 4ங்கிறது எக்ஸாக்டா இங்க 2ல இருக்கு, இங்க 2ல இருக்கு. சோ என்னோட ஆன்சர் 22ஆ இருக்கலாம், என்னோட ஆன்சர் 28ஆ இருக்கலாம். சரி ப்ரோ, கடைசியில வந்துட்டு 2 ஆன்சர் சொல்றீங்களே, இதுல நம்ம எதுன்னு கன்ஃபார்ம் பண்றது
அப்படிங்கிற டவுட்டு உங்கள நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அந்த நம்பர் வந்துச்சு இல்லையா, அதோட அடுத்த நம்பர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கிளியர் ஆயிடும். 2 into 3 பண்ணீங்கன்னா 6 வருதா? ஸோ இந்த நம்பரையும் செக் பண்ணுங்க. இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர், இந்த நம்பர் இந்த நம்பர் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்த ஆன்சரை பார்க்காதீங்க, அதோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த 6 பார்க்கும்போது இந்த நம்பர் சின்னது, இந்த 6 பார்க்கும்போது இந்த 4 சின்னது. ஸோ உங்களோட ஆன்சரும் நீங்க சின்னதாக தான் எடுக்கணும். ஸோ என்னோட ஆன்சர் 22 ஸ்கொயர் 480. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம் இப்போதான் நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா. பட் இந்த மெத்தட்ல உங்களால எந்த கொஸ்டினையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கூட ஸ்பேஸ் கொஞ்சம் இதாக இருக்காம இருக்குல்ல, சரி நான் இங்க தனியா செப்பரேட்டா சால்வ் பண்றேன், நோ ப்ராப்ளம். 784 உங்களுக்கு வருது சரியா? எவ்வளவு பெரிய நம்பர்னாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸ்லோவா கவனிங்க. ஸோ இங்க பாருங்க 4ல முடியுது, லாஸ்ட் டிஜிட் 4ல முடியுது. 4னா என்னோட ஆன்சர் இதே தான், ஒன்னு லாஸ்ட்ல 2ஆ இருக்கலாம் இல்ல 8ஆ இருக்கலாம். கரெக்டா? ஸோ ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டோம், அதுலயும் லாஸ்ட் டிஜிட் பார்த்துட்டோம். 1 2ஆ இருக்கலாம் இல்ல 8ஆ இருக்கலாம் லாஸ்ட் டிஜிட். அப்போ இன்னும் கூட ஷோரா தெரியல இல்லையா 2 நம்பர். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி உள்ள அந்த சிங்கிள் டிஜிட்டை பாருங்க 7. ஸோ 7 எதுகிட்ட இருக்கு, 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9. ஸோ 2 ஸ்கொயர் 4 சின்ன நம்பர் எடுங்க, 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு, சின்ன நம்பர் எடுங்க. சின்ன நம்பர்னா அப்ப என்னோட ஆன்சர் 22ஆ இருக்கலாம், என்னோட ஆன்சர் 28ஆ இருக்கலாம். ரைட்டா? இது வரைக்கும் ஓகேவா? அண்ட் ஸோ அடுத்து இந்த 2 நம்பர்ல எது ஆன்சர்னு எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு, 2 into 3 பண்ணுங்க 6 இல்லையா? 6ஐ விட உங்களோட ஆன்சர், அதாவது உங்களை கேட்ட ஆன்சர் பெருசா இருக்கு இந்த 7. ஸோ இந்த பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்ப என்னோட ஆன்சர் என்ன, 28. ஸோ 28. இது நான் ரெகுலரா பண்ற மெத்தடுங்கிறதுனால ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன். பட் இதை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும். சரி, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் போறேன். 8836. ஓகேவா? 8836. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட் எடுப்பீங்களா? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் எடுப்பீங்க 6, அதுலயும் யூனிட் டிஜிட் என்ன, லாஸ்ட் டிஜிட் என்ன, 6. ஸோ 6னா என்னோட ஆன்சர் 4ல போகலாம், 1 4ல போகலாம், அப்படி இல்லைன்னா 6. அப்ப என்னோட கடைசி டிஜிட் 1 4ஆ இருக்கலாம் இல்ல 6ஆ இருக்கலாம் இல்லையா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த 2 டிஜிட். இந்த 2 டிஜிட் பாருங்க, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. ஸோ 9க்கும் 10க்கும் நடுவுல தான் எங்கேயோ இருக்கு, சின்ன நம்பர் எடுங்க. அப்போ 94ஓ இல்ல 96ஓ தான் என்னோட ஆன்சரா இருக்கும். இதை நான் எப்படி வெரிஃபை பண்ணலாம்? 9 into 10 என்ன, 90. 90 உங்க ஆன்சரை விட 90ஐ கம்பேர் பண்ணும்போது உங்க ஆன்சர் சின்னதா இருக்கு. ஸோ சின்ன நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர் 90. புரியுதா? ஸோ ஒன்ஸ் நீங்க இதுல பிராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, நிறைய நம்பரை நீங்களே போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னே உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுலயே நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வைங்களேன், அடுத்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து போக முடியாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போதும், நான் கியூப் ரூட்டுக்கு போறேன். இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்ல கன்ஃபியூஷன் இருந்தா தனி வீடியோ பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். 2-3 ஸ்டெப் தான் மொத்தமே. எவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருக்கட்டும், லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்க போறீங்க, லாஸ்ட் 2 டிஜிட்ல லாஸ்ட் டிஜிட், அதுல என்ன 2 நம்பர் பாசிபிலிட்டிஸ் வந்துடும், எப்படியும் 2 நம்பர் பாசிபிலிட்டி வந்துடும். அது லாஸ்ட் டிஜிட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதைக்கு. அதுக்கப்புறமா முன்னாடி விட்டு போன டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்க, எந்த ஸ்கொயருக்கு நடுவுல இருக்கு, அதுல சின்ன நம்பர் தான் ஃப்ரண்ட்ல நீங்க எடுக்கணும். ஸோ இந்த நம்பரோட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் ஆன்சரோட கம்பேர் பண்ணுங்க. ஒரிஜினல் ஆன்சர் சின்னதா இருந்ததுன்னா சின்ன நம்பர் தான் ஆன்சர், ஒரிஜினல் ஆன்சர் பெருசா இருந்ததுன்னா பெரிய நம்பர் தான் ஆன்சர். ஸோ இப்படி உங்களால எந்த ஸ்கொயர் ரூட்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸ்பெஷல் லாஜிக் 5க்கு இதனாலேயே உங்களோட ஆன்சரை நீங்க குயிக்கா சால்வ் பண்ணுங்க.
இது என்ன ஸ்பெஷல் லாஜிக் 5க்கு 5 ரிலேட்டடா எந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் சரியா இப்படி போயிட்டே இருக்கும் 5 லாஸ்ட்ல வர மாதிரி எந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது என்ன தெரியுமா? கம்பல்சரி அதோட லாஸ்ட் 2 டிஜிட் 25 வந்துருவாங்க. சரியா? கம்பல்சரி அதோட லாஸ்ட் 2 டிஜிட் 25 வந்துரும். சரி, அடுத்தது இந்த ஃப்ரண்ட் நம்பரோட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்துடும். 2 into 3 6. இங்க என்ன இருக்கு? 3. 3 into 4 12. இங்க என்ன இருக்கு? 4. 4 into 5 20. இங்க என்ன இருக்கு? 5. 5 into 6 30. உங்களுக்கு நான் சொல்ல வர ட்ரிக் புரியுதா? இதனால நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா சால்வ் ஆகும். மெயினா நான் இந்த மெத்தட்ஸை அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்ல 5 முடிஞ்சா அந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25ல தான் கண்டிப்பா முடியும். முன்னாடி நம்பர்ல அடுத்த நம்பரோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சில நேரத்துல ரொம்ப பெரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள கொடுத்துருவாங்க. ரொம்ப பெரிய நம்பரை ரூட்டுக்குள்ள கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல இந்த மெத்தடே யூஸ் பண்ணாம கூட மைண்ட்ல யோசிக்கலாம். எப்படி அப்படின்னா 5ல முடிகிற இதை நீங்க கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி ட்ரிக்ல. அண்ட் தென் 0ல முடியாது. இப்போ 0ல முடியுதுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? 100. 100 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10,000. அதாவது ஈஸி. இங்க ஒரு 0 2 0 ஆகும். இங்க 2 0 4 0 ஆகும். இங்க 4 0 8 0 ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். 0வோட ஹைலைட் அது. இதனால என்ன பண்ணலாம்? எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, அதோட அந்த 5th டேபிள் அதோட அந்த 10th டேபிளுக்குள்ள நம்ம இமேஜின் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதை நான் உங்களுக்கு கொஸ்டினோட ரிலேட் பண்ணி சொல்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். 5ஓட மேஜிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போலாம் கியூப் ரூட். கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்டை விட ரொம்ப ஈஸி. 3 to 5 seconds ஆன்சர். சரியா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு டைரக்டா போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. பட் கியூப் நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. கியூப்ல மினிமம் ஒரு 10 கியூப் வரைக்கும் மைண்ட்லயே இருக்கணும். சரியா? நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, இதெல்லாம் மஸ்ட்டுங்க. ஓகே, 1 கியூபை நம்ம 1ன்னு சொல்லுவோம், 2 கியூபை 8ன்னு சொல்லுவோம், 3 கியூபை 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகே, ஸோ கம்பல்சரி மைண்ட்லயே இருக்கணும். இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப ஈஸி. அங்க நான் உங்களுக்கு சொன்னது லாஸ்ட் 2 டிஜிட் தூக்குங்க, ஏன்னா அது ஸ்கொயர். ஓகேவா? இங்க நம்ம பார்க்க போறது கியூப் ரூட். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட் 3 டிஜிட்டை பார்க்கணும். தட்ஸ் ஆல். லாஸ்ட் 3 டிஜிட்டை நீங்க பாருங்க. இங்க லாஸ்ட் 3 டிஜிட் என்ன? 832. 832 எதுக்கு நடுவுல வருது? 9க்கும் 10க்கும் நடுவுல, இல்லையா? 832. ரைட். அதே மாதிரி இதுலயுமே லாஸ்ட் டிஜிட்டை நீங்க பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் ரூட் மாதிரி 2 நம்பர் வராது. இங்க நல்லா பாருங்க. இதோட லாஸ்ட் டிஜிட் 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7, இங்க 8, இங்க 9, இங்க 0. ஸோ 0 to 9 வந்து பாத்தீங்கன்னா கியூப்ல அப்படியே வரிசையா வந்துடும். ஸோ உங்களோட ஆன்சரே 2 ஆன்சர் வராது, ஒரே ஆன்சரா சிங்கிளா வந்துடும். டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கியூப் ரூட்டோட ஒரு ஹைலைட்டான விஷயம் இதுதான். லாஸ்ட் டிஜிட் அந்த 0 to 10 சாரி 1 to 10லயே உங்களுக்கு வந்துடும். இதனால நமக்கு ஸ்டெப்ஸ் கம்மி, சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்க வாங்க. இப்போ வாங்க. இப்போ 3 டிஜிட் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் டிஜிட் இங்க என்ன இருக்கு? 2. 2 எங்க வருது பாருங்க? 8. 8 கியூப் பண்ணீங்கன்னா 2. அப்போ என்னோட ஆன்சர் கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் என்ன? 8. அடுத்து இந்த ஃப்ரண்ட் நம்பரை பாருங்க. இந்த ஃப்ரண்ட் நம்பர் என்ன? 5. 5 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவில் வருது. சின்ன நம்பர் எடுங்க. 18. அவ்வளவுதான். கியூப் ரூட் ஆஃப் 5832 வந்து 18. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட NTPCலயே RPFலயும் தெரியல, அத்தனை கொஸ்டின் இருக்கு.
கியூப் ரூட் ஆஃப் 5832 வந்து 18. தட்ஸ் ஆல், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாரு, இங்க என்ன இருக்கு? 937. 937 எதுக்கு நடுவில் வரும்? 9க்கு 10க்கு இல்லையா? அதாவது 3 டிஜிட் பாத்தீங்க, தென் லாஸ்ட் டிஜிட் என்ன? 7. லாஸ்ட் டிஜிட் 7, ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் 3. அப்ப என்னோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 3 தான். அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்? இந்த 35. இந்த 35ங்கிறது 3க்கும் 4க்கும் நடுவில் வரும். ஸோ நான் சின்ன நம்பர் எடுக்கணும், 3. 33 கியூப் பண்ணீங்கன்னா 35937. கியூப் ரூட் ஈஸியா இருக்கும். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். பட் ஸ்கொயர் ரூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா அந்த 2 ஆன்சர் வருது இல்லையா? அதுவும் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் வரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 584. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4. லாஸ்ட் டிஜிட் 4 எங்க வருது? 4 கியூப்ல. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? லாஸ்ட்ல 4. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 4. அடுத்து என்ன? 830. 8 கியூபுக்கும் 9 கியூபுக்கும் நடுவுல. கரெக்டா? 8 கியூபுக்கும் 9 கியூபுக்கும் நடுவுல. ஓ 830 இல்லையா? சாரி, 9 கியூபுக்கும் 10 கியூபுக்கும் நடுவுல. ஸோ அதுலயும் என்ன எடுப்பீங்க? சின்ன நம்பர். ஆட்டோமேட்டிக்கா சின்ன நம்பர் 94. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5ல முடியும். லாஸ்ட் டிஜிட். அப்போ இதுவும் 5. ஃப்ரண்ட்ல என்ன வருது? 166. 166 எது எதுக்கு நடுவுல வருது? 5 கியூப் 6 கியூபுக்கு நடுவுல. ஸோ சின்ன நம்பர் எடுப்பீங்க 5. தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பார்க்க வேண்டியதால நான் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா வரும். இல்ல கால்குலேஷன் சீரிஸ் தனியாகவும் நம்ம பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். சரியா? இப்போ எஸ், அப்படியே சர்ச் அண்ட் கிவ்ஸ் போயிட முடியாது. வீடியோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கட்டும். 2 to 3 டைம்ஸ் வீடியோ பாருங்க, கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். சரியா? சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பவர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இல்ல 4 ரூட், 5 ரூட், 6 ரூட் என்னன்னாலும் இருக்கட்டும், சில பல ரூல்ஸ் இருக்கு, சில பல லாஸ் இருக்கு. சர்ச்க்கு தனி லாஸ் இருக்கு, இண்டைசஸ்க்கு தனி லாஸ் இருக்கு. அதை தான் இங்க பார்க்க போறோம். இங்க உங்களுக்கு ஏ வர இடத்துல n வர இடத்துல எல்லாம் நம்பர்ஸ் வரப்போகுது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இப்ப பாருங்க, எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனிதிங் பவர் 0 is equal to 1. என்னன்னாலும் கொடுக்கட்டும். அவங்க கேள்வியில உங்களுக்கு ஒரு 1856 பவர் 0 அப்படின்னு கொடுத்துட்டா ஈக்குவல் டு, இதையும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட். மேக்ஸ்ல இறங்கி போனீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். நமக்கு என்னமோ அது மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ பவர் 1 is 1. பவர் 1 is பவர் 1 is the same number. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 186 இருக்கு. 186 பவர் 1 என்ன? 186. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2 லா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ரொம்ப பேசிக்கான விஷயம். சரி, சம்டைம்ஸ் பவர் மைனஸ்ல கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் பவர் மைனஸ்ல கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பவர் மைனஸ்ல கொடுத்தா நம்பரை நீங்க உல்டா பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க. இத நீங்க தேர்ட் லா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் உங்ககிட்ட 4 பவர் மைனஸ் 2 கொடுக்குறாங்க, 4 பவர் மைனஸ் 2 கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? அந்த பவர் நெகட்டிவ்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், 1/4 பவர் 2 கொடுத்தா அதை நீங்க 4 பவர் மைனஸ் 2 எழுதிக்கலாம். அப்படி இல்ல 4 பவர் மைனஸ் 2 கொடுத்தா அதை நீங்க 1/4 பவர் 2 எழுதிக்கலாம். கன்ஃபியூஷன் வேண்டாம். பொதுவா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பவர் மைனஸ்ல கொடுத்துட்டா ஒன்னும் இல்ல, அந்த நம்பரை நீங்க உல்டா பண்ணணும்னு அர்த்தம். ரைட்டா? பவர் மைனஸ்ல இருந்தா நம்பரை நீங்க உல்டா பண்ணணும். தென் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா, நிறைய பேரு கொஞ்சம் ஐடியா இல்லாம இருப்பாங்க, அதுதான் இது. a பவர் 1/a ஈக்குவல் டு n ரூட் a. ஈஸியா சொல்லிடுறேன், கிளியரா சொல்லிடுறேன், பார்த்து. இவ்வளவு நேரம் நம்ம கம்மா கிராஸ் பண்ணி வந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. See,
இதுதான் நம்ம பொதுவா வழக்கமா பாக்குறது. கரெக்டா? பொதுவா வழக்கமா நம்ம இப்படிதான் பார்ப்போம். ஆனா இதை நீங்க இன்னொரு வகையில ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுதான் இது. 225 to the power 1/2. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களை கொஸ்டின்ல இந்த மாடுலேஷன்லயும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணியும் கேட்பாங்க. இது எதுக்கும் பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஓகே, இப்போ 5 ரூட் 243 சரியா? இத இப்படியும் கொடுப்பாங்க, 243 to the power 1/5. ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்க கூடாது, இப்போ பவர் 1/5 கொடுத்துருக்காங்களே, அது 5 ரூட் 243 தான் குறிக்குது. ஸோ பவர்ல கொடுக்கணும்னா பவரை ஃபிராக்ஷன்லயும் கொடுக்கலாம், ஆர் இந்த மாதிரி ரூட் போட்டோம் உங்களுக்கு ஈஸியாகவும் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல பவர் இருந்தால் உங்களை ரூட் கேட்குறாங்கன்னு அர்த்தம். தெளிவா இருங்க, கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. இது வேற, மைனஸ்ல பவர் வந்தா உல்டா பண்ணணும், பவர் ஃபிராக்ஷன்ல வந்தா ரூட்டுக்குள்ள போகணும். ஓகே, கிளியர் ஆயிடுங்க. வீடியோ கூட மறுபடியும் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா கொஸ்டின் ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன், ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சம்டைம்ஸ் சில டேர்ம்ஸ்ல பவர் வச்சு மல்டிப்ளை பண்ணும். அது எப்படி? டேர்ம்ஸ் சேமா இருக்கணும், அதுதான் இந்த ரூல். எப்படி? இப்போ 5 power 3 into 5 power 4 இப்படின்னு இருக்கு. 5 power 3 into 5 power 4. நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், 5 power 3 plus 4 இப்படின்னு எழுதலாம். பவர் ஆட் ஆகும். என்ன சமயத்துல பவர் ஆட் ஆகும், ஆனா கண்டிஷன் எப்படி இருக்கணும், பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் சேமா இருக்கும். பேஸ் சேமா இருந்தா தான் பவர் ஆட் ஆகும். நான் பாட்டுக்கு 5 power 3 into 6 power 4 30 power 12 30 power 7 அப்படின்லாம் எழுதும். ஓகேவா? பேஸ் சேமா இருக்கணும், இதுதான் ரூல். ரூல் கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். பேஸ் சேமா இருக்கும்போது பவர் ஆட் ஆயிடும். ஓகேவா? பேஸ் சேமா இருக்கும்போது பவர் ஆட் ஆயிடும். தென் டைரக்ட் கொஸ்டின், இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தால இந்த ரூல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது வேற லெவல்ல ஒர்த்தா இருக்கும். ஏன் இவர் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், பவர் டிவைட் ஆகும். பவர் டிவைட் ஆகும் போதும் பேஸ் சேமா இருக்கும். இப்போ a பவர் m பை a பவர் n இருக்கா, பவர் மைனஸ் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ 5 பவர் 6 இருக்கு, டிவைடட் பை 5 பவர் 3 இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா 5 பவர் 3 எழுதிடலாம். அந்த இடத்துல போய் இதை எழுதிட்டு இருக்கிறது, அடுத்த ஸ்டெப் எழுதிட்டு இருக்கிறது, கோடுக்கு மேல கோடு போடுறது, எவ்வளவு கோடு போடுறீங்களோ அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்ல நமக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ பவர்ல பேஸ் சேமா இருந்து மல்டிப்ளை ஆகுதா, பவர் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிருங்க. பவர் வேற பவர் இருந்து பேஸ் சேமா இருக்கா, டிவைடு பண்ணிருக்காங்களா, அப்படியே மைனஸ் பண்ணிருங்க பவரை. தட்ஸ் ஆல். டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அடுத்து a பவர் n a பவர் m ஹோல் பவர் n. சரியா? அதாவது இங்க பாருங்க, a பவர் m ஹோல் பவர் n, இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு அதுக்கு ஒரு பவர். அப்படி இருந்தா நீங்க பவரை டைரக்டா இன்டூ பண்ணிக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் 3 ஹோல் பவர் 2 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றேன், 3 into 2 6 டைரக்டா எழுதிக்கலாம். ரைட்டா? தென் a பவர் m பவர் n. சோ இதை நீங்க தனியா a இந்த m பவர் n தனியா ஒரு பிராக்கெட் பண்ணிக்கலாம். சோ இதை நீங்க இப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம், இதை நீங்க இப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம் சொல்ல வர. ஒரு சைடா பார்க்காதீங்க, இதை தான் இப்படி பண்ணணுமான்னு இல்ல, அதையும் நீங்க இப்படி பண்ணலாம். கொஸ்டின் எப்படினாலும் மாறலாம். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோவா தான் போறேன். நெக்ஸ்ட் ரூல், இப்போ ab பவர் n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? a இன்டூ b பவர் n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இதெல்லாம் erase பண்ணிடுறேன், பேசிக் தானே. சரி, இப்போ சின்ன நம்பரா எடுத்துக்கலாம். 2 into 3
ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்க இண்டிவிஜுவலா 2 பவர் 2 இன்டூ 3 பவர் 2 எழுதலாம். எப்படி? இப்ப பாருங்க 2 இன்டூ 3 6 6 பவர் 2 என்ன 36 இல்லையா? இங்க வாங்க 2 2s are 4 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 ஸோ 36 ஈக்குவல் ஆகுதா? செக்கும் பண்ணிட்டோமா? ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டோம். ஸோ பவர் இப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவலா நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணியும் எழுதிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் ஒன், சேம் பேஸ் இருக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின், ஒவ்வொரு லா ஒவ்வொரு ரூல் பேஸ் பண்ணியும் கொஸ்டின். சரியா? a பவர் m ஈக்குவல் டு a பவர் n, இதுக்கும் அதேதான், எல்லாத்துக்கும் ரூல் ஒண்ணுதான். பேஸ் சேமா இருந்ததுன்னா நிறைய ரூல் ஃபாலோ ஆகும். இங்க பாருங்க a பவர் m ஈக்குவல் டு a பவர் n இருக்குன்னா அப்ப அந்த பேஸை நீங்க எடுக்காம டைரக்டா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். டைரக்டா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். a பவர் m ஈக்குவல் டு a பவர் n இருக்குன்னா m ஈக்குவல் டு n டைரக்டா எழுதிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். பார்த்துட்டோம், ஏற்கனவே கான்செப்ட்ல கிளியர் ஆயிட்டோம். மறுபடியும் கொஸ்டின்லனா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறதெல்லாம் கிடையாது. மினிமம் ஸ்டெப்ஸ், முடிஞ்சா மைண்டு இல்லைன்னா ஆப்ஷன். ரைட்டா? அடுத்து கண்டிஷன் என்னன்னா ஏ வந்து 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? 0 பவர்லாம் வராது. சரியா? அதே மாதிரி ஏ 1ஆவோ -1ஆவோ இருக்கக்கூடாது. ஓகே, மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது, பார்த்துக்கோங்க. தென் a பவர் m இஸ் ஈக்குவல் டு b பவர் m அப்படின்னு இருக்கு அப்படின்னா m நீங்க செக் பண்ணலாம். இதெல்லாம் ஹை லெவல் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரேரா தான் வரும். எஸ்எஸ்சிலேயே ரொம்ப நான் பார்த்தது இல்லை. சரியா? ஸோ a பவர் m ஈக்குவல் டு b பவர் m இருக்கு, அதாவது பவர் சேமா இருக்கு. பவர் சேமா இருக்கிற பட்சத்துல a பிளஸ் ஆர் மைனஸ் b இருக்கும், m வந்து ஈவன் நம்பரா இருந்தா. இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். m பவர் வந்து இரட்டைப்படை எண்ணா இருந்தா a வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பிக்கு ஈக்குவல். ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ப்ராப்ளமே இல்லை, a is equal to b. So ஒரு குயிக் ரிவிஷன், a பவர் 0 நம்ம m ன்னு சொல்லுவோம். எனிதிங் பவர் 0 is equal to n 1. சரியா? எனிதிங் பவர் 1 is equal to the same number. Then பவர் மைனஸ்ல இருந்தா டக்குன்னு அந்த நம்பரை உல்டா பண்ணிக்கோங்க. தென் ஸ்கொயர் ரூட்ல தான் கொடுக்கணும், கியூப் ரூட்ல தான் கொடுக்கணும், இல்ல 5 ரூட் தான் கொடுக்கணும், 6 ரூட் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இப்படியும் கொடுக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. தப்பா ஸ்பீடாக சொல்லும்போது எக்ஸாம்பிள் தப்பாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டுமா? இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், நம்ம கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராக நான் வாரம் லைவ் போவேன், அப்போ சொன்னது இதெல்லாம் நான் வருஷங்கள்ல சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ஜென்ரலி இதெல்லாம் இங்க டிப்ல இருக்கும். யோசிக்காம நீங்க வந்து சொல்லணும். இதை நான் எப்போ கேட்டாலும் சொல்லணும். இல்ல ப்ரோ, இதுக்கு எங்களுக்கு தனியா வீடியோ கொடுங்க, டேபிள்ஸ்க்கு இல்ல ஸ்கொயருக்கு இல்ல கியூபுக்கு இல்ல இந்த ட்ரிப்ளெட்லாம் என்ன, இந்த ட்ரிப்ளெட்லாம் இருந்தா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸியா பண்ணுவீங்க, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் மைண்ட்ல சால்வ் பண்ணலாம், அப்படி இருக்கும் இந்த ட்ரிப்ளெட்லாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷலா சொல்ற பாருங்க, இந்த 2 பவர் 3 பவர் 5 பவர் 6 பவர் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. 2லாம் பவர் 12 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? இது மாதிரி சீரீஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் டைரக்டா கொஸ்டினுக்கு போறேன். இப்போ இங்க பாருங்க, ஸ்டார்டிங்லயே நான் சொல்ற மாதிரி 3 பவர் 6 சொன்னா இதெல்லாம் இந்த வீடியோக்குன்னு நான் சொல்லல, இதெல்லாம் பொதுவாக என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். 3 பவர் 6 நான் எதுக்கு சொல்றேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே கேட்டேன். 6 root 729 is nothing but 3. 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243, 243 3s are 729. That's all. அப்போ பார்க்கும்போதே தெரியுதா? இது அப்படியே 3 சொல்லுவீங்களா? தென் 4 root 65536. சரி, டவுட்டா இருக்கா? நோ ப்ராப்ளம், விடுங்க, இப்போதைக்கு விடுங்க. அடுத்து கியூப் ரூட் 5832, இப்போ தானே பார்த்தோம். 18 கியூப் பண்ணீங்கன்னா அந்த 5832 வந்தது. கரெக்டா? 1764. 1764 ஐடியா இல்லையா? சி, தெளிவா சொல்றேன், 1764 எனக்கு ஐடியா இல்லை. நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட்லயும் எனக்கு வரல ப்ரோ. சூப்பர். பாருங்க, லிசன். எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் பாயிண்ட்ல எல்லாம் வரல,
அப்படின்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் கரெக்டா வரும்னு அர்த்தம். 1764 கிட்ட இருக்கீங்க. சரியா? எப்பயுமே இந்த 20 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், 40 ஸ்கொயர் அப்படின்னு ஜீரோல வர எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி? 20 ஸ்கொயர் 400. எப்படி சொல்றேன்? 20 ஸ்கொயர் 2 2 சார் 4 0 பவர் 2 இருக்கிறதுனால 2 0 வந்துடும் 400. அதே மாதிரி 30 ஸ்கொயர் என்ன வரும்? 900. 40 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 1600. இப்படி போகும். அந்த வரிசையில பாருங்க, 40 ஸ்கொயர் 1600. 45 ஸ்கொயர் என்ன? 2025. இப்பதானே சொன்னேன் 5க்கு ஒரு மேஜிக் இருக்கு. 45 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. 4 into 5 என்ன? 22025. அப்போ என்னோட இந்த ஆன்சர் 40க்கும் 45க்கும் நடுவுல வரப்போகுது. 40 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1600. அப்போ 42 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1764. எப்படி சொல்றேன்? 42 ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4764. ஸோ ஐடியாவே இல்லைனாலும் இதை நீங்க 42 அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும். ரைட்டா? தென் நான் இங்க வரேன். 4√65536. 4 ரூட்டை 2 தடவை ஸ்கொயர் ரூட்டா பாருங்களேன். எப்படி சொல்றேன்? தாராளமா பண்ணலாம். இப்பதான் நான் உங்களுக்கு லா சொன்னேன், இப்பதான் நான் உங்களுக்கு ரூல்ஸ் சொன்னேன். இப்போ இது எப்படி இருக்கு? 4 ரூட். இதை நான் இப்படி எழுதக்கூடாதா? தாராளமா ஒரு தடவை ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ குழப்பமே வேண்டாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிங்க, அதுலயே ஆன்சர் வந்துடும். ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் என்ன மெத்தட் சொன்னேன்? மைண்ட்ல தான் போட்டேன். இவ்வளவு நேரம் நான் எந்த ஸ்டெப்பும் போடல. இதுக்கும் நான் ஸ்டெப் இல்லாம கண்டுபிடிக்கிறேன். 6ல முடியுது. லாஸ்ட் டிஜிட் 6. அப்போ என்னோட ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம். கரெக்டா? நான் 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6, 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னாலும் 6. லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கலாம் 6 இருக்கலாம். ஃபைன். அடுத்து இந்த 3 நம்பர் எடுக்கணும். 655 எது கிட்ட வருது? 25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 625. 26 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 676. 25 இருக்கலாம் 26 இருக்கலாம். 25 இருக்கலாம் 26 இருக்கலாம். ரைட், ஓகே. சின்ன நம்பர் எடுப்போம். 25. கரெக்டா? ஸோ என்னோட ஆன்சர் 254 இருக்கலாம் இல்ல 256 இருக்கலாம். சரி, 25 into 26 பண்ணுங்க. 25 into 26 வரக்கூடியது 650 இருக்கும். இது பெருசு 655. அப்ப நீங்க 256 254 கிடையாது 256 எடுக்கணும். ஏன்னா உங்களோட ஆன்சர் பெருசா இருக்கு. ஸோ நீங்க பெரிய நம்பர் எடுக்கணும். அப்ப என்னோட ஆன்சர் 256. அந்த 256 என்னது? ஒரு தடவை தான் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கீங்க. 256க்கு மறுபடியும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 16 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 256. ஸோ இப்போ யாரா இருந்தாலும் பண்ணிடுவீங்களா இல்லையா? 979. ஸோ என்னோட ஆன்சர் 79. ஆப்ஷன் டி. ஸோ பொறுமையா ஒரு முறை இந்த கொஸ்டினை பாருங்க. நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு 3 நல்லா புரிஞ்சிருக்கும், 42 நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ராக்சிமேட்டாவே எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். 65536 4 ரூட்டா இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட்டா கண்டுபிடிச்சு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ரூட்டா மைண்ட்லி அடிச்சிட்டோம். சரியா? ஸ்கொயர் ரூட் மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதை விட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு கம்ப்ளீட் கோர்ஸ்ல. ஸோ ரைட் நவ் நான் மேக்ஸ் எடுக்கிறேன், ரீசனிங் எடுக்கிறேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கிளாஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே நானே எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும், என்ன நிறைய டவுட்ஸ் இருக்கும், இது இருக்குமா அது இருக்குமா, அதுக்கு தான் நான் கிளியரா டெமோ வீடியோஸ் 14 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரா ஐடியா கிடைக்கும். ஃபுல்லா பார்க்காம யாரும் பர்ச்சேஸ் பண்ண. ஸோ மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆர் பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டைப் பண்ணாலும் நம்ம ஆப் ஷோ ஆகும். ஸோ அதுல நீங்க பார்க்க வேண்டியது பெய்ட் கோர்சஸ்ங்கிற செக்ஷன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போங்க, நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? உள்ள போய் பாருங்க, எக்கச்சக்க பிடிஎஃப்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் மூணுமே இருக்கும். காம்போ பேட்ச். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டுமே போதும்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் கோர்ஸ் பாருங்க. சயின்ஸ் மட்டும் போதும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கோர்ஸ் பாருங்க. ஸோ எஸ்எஸ்சி, ரயில்வே, நீங்க இந்த 2 எக்ஸாம்ல எது ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் போலாம்.
ஏன்னா எல்லா எக்ஸாம் கொஸ்டினையும் டைப் வைஸ் சாப்டர் வைஸ் ஃப்ரம் பேசிக் லெவல் டு ஹையஸ்ட் மெயின்ஸ் லெவல் கம்பைல் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து எடுத்திருப்பேன். வெறும் அட்வான்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக கிடையாது. ஈவன் 0 லெவல்ல நீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 100% சூட்டபிளா இருக்கும். 0 லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் லெவல் வரைக்கும் போயிடும். பட் கோர்ஸ் ரொம்ப பெருசு, முடிக்கிறதுக்கு டைம். பட் முடிச்சுட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் போடுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சை நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ்க்குள்ள போனீங்கனாலே டெமோ தனியா இருக்கும். டெமோனே ஒரு செக்ஷன் மேல இருக்கும். அந்த செக்ஷன்ல போனீங்கன்னா நான் சொன்ன எல்லா டெமோ வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க, பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். பை நவ் கிட்டேயே உங்களுக்கு கூப்பன் கோடும் காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்களும் என்டர் பண்ணலாம். கூப்பன் கோட் இஸ் நத்திங் பட் ரயில்வே 25. சரியா? ஸோ சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ரயில்வே 25 என்டர் பண்ணீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் வந்துடும் டிஸ்கவுண்டோட. அதுக்கப்புறமா நீங்க த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், டெமோ வீடியோ பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க சிம்பிளிஃபை அப்படின்னு 4096 5006 சாரி 50,625 4 ரூட் போட்டிருக்காங்க. கியூப் ரூட் 1 3364. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இந்த 4096ம் நான் சொன்ன மாதிரி 4ஓட ரூட் தான். 4 4 64 64 4 அதுக்கப்புறம் இன்ட்டு 4 அதுக்கப்புறம் இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா இந்த 4096க்கு போயிடலாம். சரியா? தென் லாஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், 4 தான். மைண்ட்ல இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ரூட்டா இருந்தா என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. வர ஸ்கொயர் ரூட்ல ஈஸியா மைண்ட்ல அடிச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க 50625 லாஸ்ட் 2 டிஜிட், அதுலயும் லாஸ்ட் டிஜிட் பார்ப்போம். ஸோ 25னா டவுட்டே வேண்டாம், லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு 5ஆ தான் இருக்கும், அதுல டவுட்டே இல்லை இல்லையா? தென் இது என்னது 506. 506ங்கிறது 506ங்கிறது 24 ஸ்கொயர் வந்து 576. 24 ஸ்கொயர் வந்து 576. 23 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 22 ஸ்கொயருக்கும் 23 ஸ்கொயருக்கும் நடுவில் வரும். எஸ், 22 23. அப்போ 225 இருக்கலாம், 235 இருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. தென் 22 into 23 பாத்தீங்க அப்படின்னா 22 into 23 ஸோ பிளஸ் 22 பாத்தீங்கன்னா அதை விட இந்த ஆன்சர் சின்னது. ஸோ சின்ன நம்பர் தான் நான் எடுப்பேன், 225. ஓகேவா? நான் சொன்ன மெத்தட்ல தான் போட்டிருக்கேன். 225க்கு அகைன் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 15. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் தான், ஆனா இந்த மாதிரி சால்வ் பண்ணும் போது தான் உங்களால ஈஸியா கொஸ்டினுக்கு ஆன்சரை பண்ண முடியும். 15 வரைக்கும் போயிட்டீங்களா? தென் 21,952 ரொம்ப ஈஸி. லாஸ்ட்ல 2 வரக்கூடியது என்ன? 8 8 சார் 64. 64 into 8 தான் வரும். அப்போ உங்களோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 8 தான். டவுட்டே வேண்டாம். ஸோ 3 டிஜிட் விட்டுருமா? அடுத்து இந்த 2க்கு வருவோம். ஸோ இந்த 21 எதோட நியர்ல இருக்கு? 3399327. 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு. ஸோ சின்ன நம்பர் தான் இருக்கும், 28. 28 கியூப் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர். தென் 3364 பார்த்ததுமே எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. எனது 60 ஸ்கொயர். 60 ஸ்கொயர் என்ன? 3600. அதே மாதிரி 55 ஸ்கொயர் என்ன? 3025. ஸோ 3025க்கும் 3600க்கும் நடுவில் தான் இருக்கு. அப்போ 55 ஸ்கொயருக்கும் 60 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் இது இருக்கு. 55 to 60 லாஸ்ட்ல 4 வரணும். 58 மட்டும் தானே பாசிபிள், ஏன்னா 8ஓட லாஸ்ட் டிஜிட் 4. அப்போ 58 ஸ்கொயர் தான். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 58. தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் இதை நீங்களே ஆட் பண்ணுவீங்களா? சிங்கிள் லைன்லயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டுமா? தென் 19 then 20 plus 27 47. 47 plus 60 107 105. ஆன்சர் பி. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்றதுனால பொறுமையா சொல்றேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே ஈஸியா உங்களால அட்டன் பண்ண முடியும் வித் பிராக்டிஸ்ங்க. ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறதுல நல்ல வெல்வெஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நம்ம பார்த்த லா தான், வேற ஒன்னும் ஸ்பெஷாலிட்டி இல்லை, ஆனா ஷார்ட்டா பண்ண போறேன். ஸோ அந்த லா நல்லா பார்த்தவங்களுக்கு இது கிளியரா புரியும். எல்லாமே பாருங்க 11/10 தான். என்ன உல்டா கில்டா பண்ணிருக்காங்க. இப்போ பேஸ சேம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க 11/10 இருக்கு. எல்லாத்தையுமே 11/10 பாருங்க. எல்லாத்தையுமே 11/10 மாத்திட்டீங்கன்னா
பேஸ் சேம் ஆயிடுமா? அப்ப அந்த ஆபரேஷன் நம்ம இங்க பெர்ஃபார்ம் பண்ணலாமா? எப்படி? இந்த 11/10 இங்கேயும் 11/10 இங்கேயும் 11/10 இங்கேயும் 11/10 ஆயிடுச்சுன்னா பவர் வந்து மல்டிப்ளைல ஆட் ஆகும் சொன்னா. அதே மாதிரி பேஸ் சேம் இருந்ததுன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஈக்குவல் பண்ண போறேன். இது 11/10. ஸோ இந்த 7 அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த 10/11 உல்டா பண்ணீங்கன்னா 11/10 ஆகும். ஆனா உல்டா பண்ணும்போது பவர் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். லால சொன்னேன். அப்ப இதை உல்டா பண்ணும்போது மைனஸ் ஆச்சுன்னா இது -10. கரெக்டா? இதை உல்டா பண்ணவே தேவையில்ல. 11/10 அப்படியே இருக்கு. ஸோ +9 வந்துடும். ஈக்குவல் டு இதை கண்டிப்பா உல்டா பண்ணணும். 11/10 ஆக ஆயிடுச்சுன்னா அப்ப பவர் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். பவர் மைனஸ் ஆச்சுன்னா -3m -17. இப்பயும் மினிமம் ஸ்டெப்ல தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, -10 + 9 -1. 7 - 1 6 +6 +6 இங்க இருக்கட்டும். இந்த -17 இங்க வந்தா +17 ஆயிடும். +6 +17 +6 +17 என்ன? +23 ஈக்குவல் டு -3m. -3m இன்டூல இருக்கு. அப்படியே இங்க வந்தா டிவைட் ஆயிடும். -23/3. இதுதான் m ஓட வேல்யூ. ஸோ அதுதானே கேட்டிருக்காங்க. -23/3 ஆப்ஷன். தட்ஸ் ஆல். பேசிக் லாவை தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி உங்களை கேட்டிருக்காங்க. நத்திங் காம்ப்ளிகேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் கொஸ்டின் 29/4. இந்த 29/4ல நமக்கு வேலையே இல்லை. உல்டா பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஈக்குவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதை 29/4 எல்லாத்தையும் நான் 29/4 மாத்த போறேன். அப்போ இது அப்படியே வந்துடும் +3. இது உல்டா ஆச்சுன்னா பவர் மைனஸ் ஆயிடும். இது உல்டா தேவையில்ல, அப்படியே இருக்கு. இதை நான் உல்டா பண்ணணும், மைனஸ் ஆயிடும். ஃபைனா? கிளியரா? 3 - 2 1. 1 + 11 என்ன? 12. 12 இந்த -7 இங்க வந்தா +7 ஆயிடும். 12 + 7 என்ன? 19. 19 ஈக்குவல் டு -9m. m மட்டும் இங்க இருக்கட்டும். -19/9 ஆயிடும். இருக்கு ஆப்ஷன். சாரி, ஆப்ஷன் ஏ. சோ உங்களுக்கு புரியுதா? உங்களோட கமெண்ட் தான் எனக்கு எல்லாமே. நீங்க சொல்றதை வச்சுதான் அடுத்து நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். ஓகேவா? புரியலனாலும் நோ ப்ராப்ளம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் பாருங்க. தாராளமா புரியும். ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரட் கொஸ்டின். நல்ல ஒரு லாஜிக்கை வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்னால 2024 அப்படின்னு சொல்லிட முடியும். 2024 அப்படின்னு சொல்லிட முடியும். ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஆக்சுவலா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் மெத்தட், லாஸ்ட் டிஜிட் மெத்தட்ல போலாம். ஏன்னா ஆப்ஷன்ல வந்து 3, 4, 5, 7 வேற மாதிரியான லாஸ்ட் டிஜிட் இருக்கு. ஸோ அந்த சைக்ளிசிட்டி போனா நம்பர் சிஸ்டம்ல வரும். ஸோ அதனால நான் அந்த யூனிட் டிஜிட் மெத்தட் நான் உங்களுக்கு இங்க சொல்லலை. ரைட், ஓகே. இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் என்னால பண்ண முடியும். இந்த 2023 பவர் 2023 நான் எல்லாத்தையும் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு இங்க கேன்சல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? என்னால அந்த மாதிரி மாத்தவும் முடியும். எப்படி? சப்போஸ் நான் இந்த 2023 பவர் 2023 எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஏன்? 2024 தான் ஆன்சர். உங்களால பார்த்தாலே சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி நான் மாத்திட்டேன்னு வைங்களேன், இதை நான் எப்படி எழுதலாம்? டீடைல்டா சொல்றேன். 2023 ஹோல் பவர் 2023 இன்டூ 2023 எழுதலாமா? அப்ப எப்படி கணக்கு வருது? a பவர் m இன்டூ a பவர் n. கரெக்டா? a பவர் n எதை சொல்றேன்? எதுவுமே இல்லைன்னா ஒன்னு தானே சொல்லுவோம். அப்போ a பவர் m இன்டூ a பவர் n என்னன்னு சொல்லுவீங்க? a பவர் m பிளஸ் n. லா இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப இதனா 2023 ஹோல் பவர் 2024 சொல்லல. நான் எதுவும் தப்பு பண்ணல, கரெக்டா எழுதிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க ஒரு 2023 பவர் 2023 இருக்கு. அப்போ நான் இங்க எப்படி எழுத போறேன்னா இதுக்கு பதில் எக்ஸ் எழுதலாம், இதுக்கு பதில் எக்ஸ் எழுதலாம் இல்லையா? அததான் இங்க பண்ண போறேன். ஓ சாரி, எஸ் இல்லையா? சோ உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இவ்வளவு டீடைல். எக்ஸாம்ல இப்படிதான் நான் பண்ணுவேன். எக்ஸாம்ல மைண்ட்ல பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். அப்ப நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துறேன். எக்ஸ் இன்டூ 2023 பிளஸ் இன்னொரு எக்ஸ் பிளஸ் 2024. கரெக்டா? டிவைடட் பை இதுக்கு பதில் ஒரு எக்ஸ் பிளஸ் 1. ஃபைனா? பண்ணலாமா? அப்ப இது என்ன ஆகுது? 2023x பிளஸ் எக்ஸ், 2023x பிளஸ் எக்ஸ்,
2023x plus 1x கரெக்டா? 2023 into x என்ன 2023x plus 1x. அப்ப இதுவே என்ன ஆகுது 2024x ஆகுதா? 2024x. அப்போ இதனா அடுத்த ஸ்டெப்பா எப்படி எழுதலாம்? 2023x plus 1x plus 2024 divided by, so அடுத்த ஸ்டெப் இங்க போறேன். இப்போ நான் இதுல 2024 காமனா எடுக்கிறேன்னு வைங்க. அப்ப இங்க என்ன வந்துடும்? 2024x இருக்கு. இந்த 2024 வெளியே எடுத்துட்டீங்க. அப்ப இதை காமனா எக்ஸ்ன்னு சொல்லலாம். பிளஸ் இங்க எதுவுமே இல்லைன்னா இந்த வெளியே எடுத்துட்டீங்க. ஸோ 1 வந்துடும். டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் பிளஸ் 1க்கு எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல் 2024x. இப்போ எக்ஸா இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். பட் சும்மா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகாது. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல திங்க் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் எஸ்எஸ்சி லெவலுக்குலாம் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களால ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு, யூனிட் டிஜிட் மெத்தட். யூனிட் டிஜிட் மெத்தடுக்கு உங்களுக்கு சைக்ளிசிட்டி புரியணும். சைக்கிள் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம சிஸ்டம் அது உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு போற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பேஸ் மாதிரி நான் இதை மாத்துறேன். பேஸ் மாதிரி நான் இதை மாத்துறதுனால எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படியே கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மெயினா புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. கான்ஸ்டபிள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் சூப்பரா இருக்கு. ஏஎல்பி டெக்னீஷியன் ஜெய் கொண்டு வராததுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக் கொஸ்டின். அது வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா போதும். அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பேசிக், சிங்கிள் ஸ்டெப் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஹோல் வீடியோல குவாலிட்டி தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேள்வியில பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா லாவையும் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஆனா இதை நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்கிறத பொறுத்துதான். சரியா? இப்ப பாருங்களேன், இதுல ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டாங்க. இதுல மேலையும் நம்பர் கொடுத்துட்டாங்க, பவர்ல கீழேயும் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் மைனஸ்னா இதை நீங்க உல்டா பண்ணணும். இது ஒண்ணு பண்ணணுமா? அடுத்து இந்த ஒரு டேர்ம்ல 3 ஆபரேஷன் பண்ணலாம். சொல்றேன் பாருங்க. மைனஸ்ங்கிறதுனால இதை உல்டா பண்ணணும் ஒண்ணு. தென் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது ஆபரேஷன். பவர் வேற 3, 3 ஆபரேஷன் இதுலயே பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே லா தெரிஞ்சவங்க, ஏற்கனவே பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க இதை டைரக்டா கொண்டு வரலாமா இல்லையா? எப்படி கொண்டு வரணும்? மைனஸ்ல இருக்கிறதுனால இதை நான் உல்டா பண்றேன். அப்போ 4 மேல போவோம், இந்த 15,625 கீழே வரும். ரைட்டா? தென் அப்ப இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவுதான், அவுட். அதோட அதுக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா உல்டா பண்ணிட்டீங்க மைண்ட்லயே. தென் 1/2ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2. 15,625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 125 வரும். 15,625க்கு 125. ஆல்ரெடி ரெடியா இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க. சரியா? 12 into 13 156 வந்துடும். 12 into 13 156 வந்துடும். ஏற்கனவே சொன்னல 5ஓட மேஜிக், அவ்வளவுதான். அடுத்து அதை கியூப் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ 2 அப்ப எப்படி வந்துடும்? மேல 2 வந்துடும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2/125. 2க்கு ஒரு கியூப், 125க்கு ஒரு கியூப். கரெக்டா? 2க்கு ஒரு கியூப், 125க்கு ஒரு கியூப். 125 நீங்க என்னன்னு சொல்லலாம்? 5 கியூப்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல 5 இருக்கு. 5ஆ இதை மாத்திட்டீங்கன்னா ஈஸியா கேன்சல் ஆகும். 2/125 இருக்கு. அந்த 125யும் 5 கியூபா மாத்துறேன். அப்போ 2/5 இந்த ஹோல் கியூப், அதுக்கு ஒரு கியூபா. அப்போ 3 பவருக்கு 3. அப்போ நீங்க எப்படி சொல்லலாம்? 2க்கு பவர் 3, 2க்கு பவர் 3, 5க்கு ஏற்கனவே ஒரு 3, 125ங்கிறதுனால 5 கியூப், இங்க வேற ஒரு 3. அப்போ 5 பவர் 9ன்னு சொல்லுவீங்களா? சோ இந்த டேர்மை டைரக்டா என்னால இப்படி எழுத முடியும். சரி, உங்களுக்கு டவுட் வரலாம், தனியா பண்ணி காட்டுறேன், நோ ப்ராப்ளம். பட் ஆனா இந்த மாதிரி நீங்க போகும்போது தான் ஹை லெவல் எக்ஸாமை கூட கிளியர் பண்ண முடியும். கொஸ்டின் அந்த அளவுக்கு குவாலிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை இப்படி மாத்திட்டேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பு, பவர் காமனா இருந்தா தனித்தனியா நீங்க எடுக்கலாம். 5 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 5. கரெக்டா? இன்டூ
டிவைடுக்கு பதில் நீங்க இன்டூ போட்டுக்கலாம், தப்பு இல்ல. அதுக்கு பதில் நீங்க உல்டா பண்ணணும். இப்போ டிவைடட் பை 1/5நாலும் இன்டூ 5நாலும் 1. ஒத்துக்கிறீங்களா? டிவைடட் பை 1/5 பண்ணாலும் அந்த 5 உல்டா பண்ணி மேலதான் எடுத்துட்டு வர போறீங்க. சோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம். சரியா? சோ இதை கால்குலேட் பண்ணி லாஸ்டா வரக்கூடியது நீங்க உல்டா பண்ணணும். சரியா? இதுலயும் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். இப்போ 625 பவர் -3 இருக்கு. 625 பவர் -3 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 1/625. கரெக்டா? அப்போ 1/625. 25 பவர் 3 ஆக்சுவலா வந்து இதுல பிராக்கெட்டுங்க. சரியா? மிஸ் ஆயிருக்கு. 625 பவர் -3. அப்ப என்ன அர்த்தம்? உல்டா பண்ணணும். 1/625 பவர் 3. கரெக்டா? 1/625 பவர் 3. ஃபைன். இங்க ஒரு 4 ரூட் இருக்குது. 625க்கு 4 ரூட் இருக்கு. எப்படி? 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 625. கரெக்டா? அப்போ 4 ரூட் 625க்கு என்ன ஆன்சர்? 5. அவ்வளவுதான். அப்போ மேல 1 கியூப், கீழே 5 கியூப். கரெக்டா? இது அப்படியே சால்வ் பண்ணனா 1 கியூப் பை 5 கியூப். டிவைடு இருக்கிறதுனால உல்டா. 1 கியூப் பண்ணாலும் ஒண்ணா, பண்ணலனாலும் ஒண்ணா. 1/5 கியூப். அதை உல்டா பண்ணீங்கன்னா 5 கியூப். சோ என்னால இந்த பெரிய கொஸ்டினை அட்லீஸ்ட் பேப்பர் பென் யூஸ் பண்ணாலும் அதை இந்த ஸ்டெப்பா கொண்டு வர முடியும். இந்த ஸ்டெப்பா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பவர் எப்பயுமே ஆட் ஆகுமா? சேம் பேஸா. அப்ப 5 பவர் 8. இந்த 8க்கு இந்த 8 போயிரும். கடைசியில ஒரே ஒரு 5 தான் மிஞ்சம். கரெக்டா? இந்த 3க்கு இங்க 3 போயிடும். கடைசியில 2 பவர் தான் மிஞ்சம். கரெக்டா? அப்ப ஃபைனல் ஆன்சர் 1/, ஏன்னா மேல எல்லாம் கேன்சல். 1/5 into 4. 5 into 4 என்ன? 20. ஸோ 20 எங்க இருக்கு? 1/20 ஆப்ஷன். ஸோ இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர். சரியா? ஆனா இது பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சோ நான் என்ன பண்றேன், இந்த பார்ட் இருக்குல்ல, அதை தனியா ஒரு சைடு பண்ணி காட்டுறேன். இந்த பார்ட் தனியா ஒரு சைடு பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது உங்களுக்கு 5 பவர் 5, 2 பவர் 5 சிங்கிள் ஸ்டெப் தான், நோ ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம தனியா பார்ப்போம். ஏன்னா என்னோட எய்ம் ஈவன் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது வந்து கிளியரா புரியணும் இல்லையா? 15625/4 பவர் -3/2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன்? பவர்ல மைனஸ் இருக்கா? அப்ப அந்த முன்னாடி உள்ள டேர்மை உல்டா பண்ணிக்கோ. அப்ப இது எப்படி மாறிடும்? 4/15625 இப்படி மாறிடும். கரெக்டா? சோ அப்ப அந்த மைனஸ் போயிடும். உங்களுக்கு 3/2 இருக்கும். இந்த 3/2 எதை உங்களை குறிக்குது அப்படின்னா, தனியா பண்றேன். இதுக்கும் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம், இதுக்கும் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அத பண்ண பிறகு நீங்க இதுக்கு கியூப் பண்ணணும் அர்த்தம். புரியுதா? இததான் உங்களை வந்து இந்த ஸ்டெப் கொடுத்து கடைசியில நீங்க இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். ரைட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன சொல்லுவீங்க? 2 சொல்லிடுவீங்களா? அதே மாதிரி இந்த 15625க்கு வந்து 125 வந்துடும். ஓகேவா? 125. ஓகேவா? இதுக்கு ஒரு கியூப். நான் ஏன் 125 இன்னும் 5 உடைக்கிறேன் அப்படின்னா, பக்கத்துல 5 இருக்கு, கேன்சல் ஆகும். அதனால இந்த 125 நீங்க என்னன்னு சொல்லலாம்? 5 கியூப். 5 5s are 25, 25 5s are 125. 5 கியூப்னு சொல்லலாம் இல்லையா? பவருக்கு பவர் இருந்தா மல்டிப்ளை ஆகுமா? சோ இதை நான் என்னன்னு சொல்லலாம் கடைசியில? 2 பவர் 3 டிவைடட் பை 5 பவர் 9. அதுதான் இங்க டைரக்டா எழுதியிருக்கேன். இதனால நான் இந்த ஸ்டெப் அப்படியே கம்மி பண்ணி வந்திருக்கேன். நீட் சம் பிராக்டிஸ். பேசிக்ஸ் கிளியரா இருக்கணும், டேபிள்ஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியணும், கியூப் ரூட் கண்டுபிடிக்க தெரியணும், இந்த 2 கியூப் 3 கியூப் 2லாம் பவர் 12 வரைக்கும் போக தெரியணும். அதுதான் விஷயம். சரியா? சோ இப்ப இது உங்களுக்கு ஏன் இந்த ஒரு ஸ்டெப்பா போட்டேன் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டேன். அடுத்து இதை பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு டைம், எவ்வளவு இடம் வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா இதுல. அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே மினிமம் ஸ்டெப்ஸ்னு. நம்ம புரிஞ்சுக்க எவ்வளவு நேரம் வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுல தப்பே இல்லை. இப்ப இங்க பாருங்க, 4 ரூட் 625 பவர்ல -3. சரியா?
பவர்ல -3னா உல்டா பண்ணணுமா? அப்படியே பண்றேன். உல்டா பண்ணீங்கன்னா அப்போ 1/625 அர்த்தம். உல்டா பண்ணிட்டீங்க. ஸோ பவர்ல மைனஸை தூக்கிடலாம். கரெக்டா? ஃபைனா? சரிங்க. இப்போ இது என்ன டினோட் பண்ணுது? 4√1 டிவைடட் பை 4√625 இல்லையா? (4√1) 1க்கு வந்து என்ன ரூட் பண்ணீங்கனாலும் 1 தான் இல்லையா? அதுல டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். 1/625க்கு 4√625. 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 625. அதான் 5. ஃபைனலா இது கியூப் பண்ணும்போது தனித்தனியா நீங்க போட்டுக்கோங்க. கேன்சல். ஸோ இப்போ புரியுதா? 1 cube by 5 cube. இது டிவைட் ஆனதுனால இதை மல்டிப்ளை ஆக்குறதுனால இதையும் நான் உல்டா பண்ணிட்டேன். 1க்கு பெருசா வேல்யூ இருக்காது. ஸோ பை 1 போட்டாலும் 1 தான் போடணும். இதை டைரக்டா எழுதிட்டேன். எல்லாம் கேன்சல் ஆக 1/2. ஃபைனா? ஸோ என்னோட மெத்தட்ல சிங்கிள் ஸ்டெப்லயும் சொல்லிட்டேன். ஏன் அதை பண்றேன் அப்படிங்கறத டீட்டெயிலாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேவா? இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு என்னோட ரெக்வெஸ்ட். நீங்க இதை சால்வ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சரியா? இதை நான் சால்வ் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இதோட சிமிலர் மாதிரி இருக்கு. அதனால இதை விட்டுடுறேன். நீங்க இதை சால்வ் பண்ணணும். என்ன மாதிரி யோசிச்சிங்களா இல்ல பேப்பர் பென்ல யோசிச்சிங்களாங்கிறத நீங்க சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுல நான் ஷார்ட்டா தான் போட போறேன். சரியா? சோ இங்க பாருங்க 4096/9 the whole power -3/2 into 4/3 power 5 divided by 4√256 power -3 is. தனித்தனியா பார்ட் சால்வ் பண்ணலாமே, தப்பே இல்லையே. எனிவே இந்த நடுவுல உள்ளது மட்டும் அப்படியே வரப்போகுதுங்க. சிம்பிள், அது மட்டும் சிம்பிள். சரியா? இப்போ பாருங்க. எஸ் 4096/9 பவர்ல மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உல்டாயிரும். 9/4096 ஆயிரும். கரெக்டா? அப்புறம் 9க்கு ஒரு ரூட், 4096க்கு ஒரு ரூட், 4096க்கு ஒரு ரூட், அதுக்கு ஒரு ரூட். 4096க்கு ரூட். சிம்பிள். 60 ஸ்கொயர் 3600, 65 ஸ்கொயர் 4200, 60க்கும் 65க்கும் நடுவுல 64 ஸ்கொயர். தட்ஸ் ஆல். 64 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4096. அப்போ மேல 3, கீழே 64க்கு கியூப், பக்கத்துல 4. 64 4 மாத்தலாமா? 4 4s are 16, 16 4s are 64. 4 கியூப்னு சொல்லலாம் 64. கரெக்டா? 4 கியூப். 4 கியூபுக்கு இன்னொரு கியூப். கியூபுக்கு கியூப் பவர் 9, 4 பவர் 9. இந்த 3க்கு வேற ஒரு கியூப். கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை எப்படி பண்ண அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் டீடைல்டு மெத்தட் வேணா, அப்புறம் உங்களுக்கு பழகாது இந்த மாதிரி மெத்தட். ஓகே, தென் இதை இண்டிவிஜுவலா போடுவீங்களா? 4 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு போட்டுக்கோங்க. ஃபைனலா வரதை உல்டா பண்ணணும். பி கேர்ஃபுல். ஓகே, இங்க பாருங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் ரூட்குள்ள சால்வ் பண்ணிடுவோம். 256 பவர் -3னா என்ன அர்த்தம்? 1/256 அர்த்தம். மேல உள்ள 1க்கும் கியூப், அது ப்ராப்ளம் இல்ல, 1 தான். கீழே உள்ள 256க்கும் கியூப். அடுத்து இங்க பவர் 4. பவர் 4 256 எப்படி வரும்? 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256. 4 பவர் 4 ரூட் 256க்கு என்ன அர்த்தம்? 4√256 ஆன்சர் 4. அவ்வளவுதான். ஆனா வரக்கூடிய 4 கியூபா இருக்கு. அப்போ 1/4 கியூப், 1/4 கியூப் டிவைட் இருக்கிறதுனால உல்டா 4 கியூப் மேல வந்து. இப்ப ஈஸியா பண்ணுவீங்களா? பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் ஆயிருமா? அப்போ 4க்கு பவர் 8, 4க்கு பவர் 8க்கு 8 போயிட்டு ஒரே ஒரு 4 மட்டும் இங்க மிச்சம் இருக்கும். 3க்கு பவர் 3, இங்க பவர் 3 போயிட்டு ஒரே 2 3 இருக்கும். அப்போ 1/4 இருக்கு இன்டூ 1/3 பவர் 2 இருக்கு. ஸோ 1/4 இன்டூ 1/9. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன? 1/36
ஆப்ஷன் சி. ஓகேவா? அதே மாதிரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சிம்பிளா பண்ணிருக்கேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வரிசையா ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு வர உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அண்ட் யார் வீடியோ எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. இதை ஏன் நான் நிறைய தடவை சொல்றேன் தெரியுமா? ஸ்கிப் பண்ணாதீங்க, எண்டு வரையும் பார்த்தவங்க சொல்லுங்க. எல்லாருமே எண்டு வரைக்கும் பாக்குறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் இல்லையா? அந்த யூடியூப் அனலிட்டிக்ஸ்லாம் இருக்கும். அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஃபுல்லா பார்க்கணும், இந்த வீடியோலாம் ஃபுல்லா பார்க்கணும். செலெக்ஷன் வேணும் அப்படின்னா என்னோட ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்றேன், லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்களான்னு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? ஸோ வேற லெவல் கொஸ்டின் இதெல்லாம் ஒன்ஸ் கேட்டுட்டாங்கன்னா இனி எல்லா எக்ஸாம்லயுமே எக்ஸ்பெக்டட். ஈவன் நான் இந்த லெவல் கொஸ்டின் சிஜிஎல்ல கூட பார்க்கல. அதனாலதான் நான் குவாலிட்டி கொஸ்டின் மட்டுமே பிக் பண்ணிட்டு வரேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல வேற லெவல் கொஸ்டின்ஸ், வேற லெவல் சாப்டர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.